அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ஃபேமிலி கோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேமிலி கோர்ட், குடும்ப நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் நாட்டில் நிறைய இருக்குது. ஃபேமிலிக்காக ஒரு நீதிமன்றங்கள் தேவையா அப்படின்னா தேவை. ஏன்னா நம்ம நாட்டில் லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஸோ ஆனால் இதில் இந்த ஃபேமிலியோட சம்மந்தப்பட்ட இந்த வழக்குகள் அப்படிங்கிறது அதையும் நிலுவையில் வச்சுருந்தோம்னா அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா? ஸோ இந்த குடும்ப சம்பந்தமான இந்த ஃபேமிலி சம்பந்தமான இந்த வழக்குகளை விரைவாக முடிக்கணும். அவங்களுக்கு மற்ற குற்றவாளிகளை காட்டிலும் ஃபேமிலி அப்படிங்கிறது கொஞ்சம் வேல்யூபிளான விஷயம் இல்லையா? இப்போ ஒரு குழந்தை அப்பா கூட வாழணுமா அம்மா கூட வாழணுமா அப்படிங்கன்னு முடிவெடுக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ அது தொடர்பாக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த கேஸை ஒரு கிரிமினல் கேசஸ் மாதிரி ரொம்ப வருஷம் இழுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது, அந்த ஃபேமிலியோட எதிர்காலம் என்ன ஆகுறது. ஸோ அதை கருத்தில் கொண்டு ஃபேமிலி மட்டும்தான் அந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கோர்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் ஃபேமிலி கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலி கோர்ட்டை 1984 ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலமாக இந்த கோர்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது எதுக்காக உருவாக்குறாங்க? செக்யூராகவும் அதே போல் ஸ்பீடாகவும் செட்டில் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு நார்மலாக ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னா அது கோர்ட்டுக்கு போகும்பொழுது அவங்களுடைய தனிப்பட்ட அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகும். அதுக்காக பயந்துட்டு நிறைய பேர் கோர்ட்டுக்கு எதுக்கு போகணும், நம்மளே அசிங்கப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ஃபேமிலி கோர்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மல் கோர்ட் மாதிரி இருக்காது. ஸோ அதில் நிறைய ப்ரைவசி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரைவசிக்காக, செக்யூருக்காக, ஒரு பர்சனுடைய ஐடென்டிட்டியை செக்யூர் பண்ணுறதுக்காகவும் அதே சமயத்தில் அவங்களுக்கு விரைவான அந்த நீதி கிடைக்கிறதுக்காகவும் ஃபேமிலி கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபேமிலி கோர்ட்டு உருவாகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், செக்யூராகவும் அவங்களுடைய ப்ரைவசி வேல்யூ பண்ணுறதுக்காகவும், ஸோ அதே போல் அவங்களுடைய அந்த லைஃப்பை ஒரு வேல்யூபிளாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப்பை எதுக்காக அவங்க வேஸ்ட் பண்ணுறது, ஸோ அதுக்காக அந்த நீதியை அவங்களுக்கு விரைவாக கொடுக்கறதுக்காக உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க. செவரல் அசோசியேஷன், பல நிறுவனங்கள், இப்போ மகளிர் ஆணையமாகட்டும், குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையமாகட்டும், இல்லை தனிநபர்களாகட்டும், நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேமிலி கோர்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அழுத்தத்தினாலையும், அதே சமயத்தில் லா கமிஷன் ஆஃப் இந்தியா 59வது லா கமிஷன் ஆஃப் இந்தியா 1974 உருவாக்கியிருப்பாங்க. லா கமிஷனுடைய வேலை என்ன? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இந்த நாட்டுக்கு தேவையான ஒன்றா, அதாவது குறைபாடுகள் இருக்கா, இல்லை புதுசாக ஒரு லாஸ் சட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்காக அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வைசரி பாடி தான் இந்த லா கமிஷன் அப்படிங்கிறது. இந்த லா கமிஷனை பற்றி தனியாக நம்ம ஒரு கிளாஸே எடுத்திருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பற்றின தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த லா கமிஷனும் இந்த மாதிரியான ஃபேமிலி கோர்ட் வேணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மெயின் ரீசன், இந்த ஃபேமிலி கோர்ட் உருவாகிறதுக்கு 2 ரீசனாக இதை சொல்கிறாங்க. இதை விட மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பெஷலைஸ்டு கோர்ட் ஃபார் ஃபேமிலி கேஸ். இப்போ ஒரு டிவோர்ஸுக்காக ஒரு தம்பதி கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே நிறைய பேர் வருவாங்க, என்ன எதுன்னு கேட்பாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க அப்பீல் ஆகிறதுக்கு ஒரு மாதிரியான கூச்சப்படுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய ப்ரைவசி வேல்யூ பண்ணுறதுக்காக அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு கோர்ட் வேணும். அடுத்தா ப்ரொவைட் இன்எக்ஸ்பென்சிவ் ரெமிடி. ஒரு கிரிமினல் கேஸ் நடக்கக்கூடிய ஒரு நார்மல் கோர்ட்டில் போகும்போது அங்கே நிறைய செலவுகள் ஆகும். அது மாதிரி இல்லாமல், ஏன்னா அந்த கோர்ட்டில் வேலை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அது ப்ரொசீஜர்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப விலை குறைந்த வகையில் அவங்களுக்காக ஒரு ஃபேமிலி கோர்ட் வேணும், அது ஒரு விஷயம். அதே போல் ஃப்ளெக்சிபிள் அண்டு இன்ஃபார்மல் அட்மாஸ்பியர். நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஒரு ஹை கோர்ட்டுக்கோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ போகும்போது அதோடைய அட்மாஸ்பியரே அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஃபேமிலி கோர்ட் அப்படிங்கிறது அது கோர்ட்டு மாதிரியே தெரியாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நேச்சராக இருக்கும். ஸோ நம்மளுடைய கஷ்டங்கள் என்னன்றதை அவங்க சொல்லிக்க முடியும். இப்போ ஒரு கிரிமினல் இருக்காருன்னு வச்சுங்க, ஒரு கிரிமினல் அங்கே போகும்போது அவருடைய மனநிலைன்றது வேறு. ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு கோர்ட்டை ரீச் பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், அவங்களோட ஃப்ரீயாக அவங்க கஷ்டங்கள் என்னன்றதை ஃப்ரீயாக சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டராக இருக்கும்பொழுது, ஒரு நெய்பர்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்களை சொல்கிற மாதிரி இருக்கும்பொழுது இன்னும் அவங்க எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க இல்லையா? ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதே போல் இன்ஃபார்மல் அட்மாஸ்பியரும் அங்கே கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் தான் இந்த மெயின் ரீசன், ஃபேமிலி கோர்ட் உருவாகிறதுக்கான மெயின் ரீசன் சொல்கிறாங்க. இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டேட் தான் இதை ஃபேமிலி கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களாம். ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் அண்டு கன்சல்டேஷன் வித் ஹைகோர்ட்டுடைய கன்சல்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபேமிலி கோர்ட்டை உருவாக்குவாங்களாம். தனிப்பட்ட முறையில் அவங்க உருவாக்க மாட்டாங்க, ஹைகோர்ட்டு கூட கன்சல்ட் பண்ணுவாங்க. எவ்ரி சிட்டி, எல்லா சிட்டிலையும் கூடுமான வரைக்கும் ஒரு ஃபேமிலி கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு சிட்டியில் 1 மில்லியன் பீப்புளுக்கு மேலே அதிகமாக இருக்காங்க, ஒரு சிட்டியில் 10 லட்சம் பீப்புளுக்கு மேலே அதிகமாக இருக்காங்கன்னா அங்கே கட்டாயம் ஒரு ஃபேமிலி கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா
ரிஜிட் ரூல்ஸ் நாட் அப்ளை ஒரு வழக்கமான ஒரு கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது ஃபேமிலி கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒன்லி ஒன் ரைட் டு அப்பீல் டு ஹை கோர்ட். இப்போ ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு இஷ்யூ சம்மந்தமாக நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அந்த கேஸ் வந்து நடக்குது. ஸோ அதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு வந்து உங்களுக்கு வந்து சரியானதாக இல்லை, நியாயம் கிடைக்கிற வகையில் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளேட் பண்ணலாம். எங்கள் ஹை கோர்ட்டில் மட்டும் தான் வந்து அப்ளேட் பண்ண முடியும். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் வந்து போக முடியாது. ஒன்லி ஒரு முறை தான் அப்பீல் பண்ண முடியும். ஒன்லி ஒன் ரைட் டு அப்பீல் டு ஹை கோர்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்பீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தா ஜூரிஸ்டிக்ஷன். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஃபேமிலி கோர்ட் வந்து எடுத்து நடத்தும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேட்ரிமோனியல் ரிலீஃப் 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து மேரேஜ் ஆகுது, கடைசியில் வந்து டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்காக அதை நிவாரணம் கேட்பாங்க இல்லையா, ஆணோ பெண்ணோ, பெரும்பாலும் பெண்ணு தான் வந்து மாப்பிள்ளை கிட்ட கேட்பாங்கன்றதுனால ஸோ இந்த திருமணத்தின் மூலமாக எனக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டஈடு, ஸோ அந்த மேட்ரிமோனியல் ரிலீஃப் அதை கேட்டு வந்து இங்கே ஃபைல் பண்ணலாம். அடுத்த ஜுடிஷியல் செப்பரேஷன் அண்ட் டிவோர்ஸ். ஜுடிஷியல் செப்பரேஷன்னாலும் டிவோர்ஸ்னாலும் இது சம்மந்தமாக அங்கே வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் ஜுடிஷியல் செப்பரேஷன்னா என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் செப்பரேஷன்னாலும் டிவோர்ஸ்னாலும் ஒன்று தான். 2 பேர் ஒரு தம்பதி இருக்காங்க, அவங்க தாங்க மியூச்சுவலாக வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது 2மே ஒன்று தான், அது விவாகரத்து கொடுக்குறது தான். ஆனால் விவாகரத்து அப்படிங்கிறது 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு இவங்க வேறு யாராவது மேரேஜ் பண்ணிக்கலாம், அதே போல் இவங்க வேறு யாராவது மேரேஜ் பண்ணிக்கலாம், லீகலாக வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா லீகலாக அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் நடக்கலை, ஆனால் அவங்க சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன்னா நீங்கள் வந்து 2 பேர் பிரிஞ்சு வாழலாம், ஒன்றா சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் லீகலாக அவங்க நீங்கள் சட்ட முறையில் நீங்கள் வந்து பிரிஞ்சுதான் வந்து அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா சட்டப்பூர்வமாக நீங்கள் பிரிஞ்சுட்டீங்க, நீங்கள் வந்து சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே இருக்கிறது என்னென்னா நீங்கள் பிரிஞ்சுட்டீங்க, ஆனால் இன்னொரு கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கக்கூடாது. இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இவர் 2 பேரும் வந்து மேரேஜ் ஆகிட்டாங்க, இவங்க போய் ஜுடிஷியல் செப்பரேஷன் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க வந்து லீகலாக வந்து செப்பரேட் ஆனவங்க கிடையாது, ஆனால் சேர்ந்து வாழ தேவையில்லை, தனித்தனியாக வாழலாம். ஆனால் வேறு ஒரு மேரேஜ் வந்து பண்ணிக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு. டிவோர்ஸ்னால் என்னென்னா லீகலாக நீங்கள் பிரிஞ்சுட்டீங்க, நீங்கள் வேறு யார் வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம். இதுதாங்க 2த்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இது தொடர்பாகவும் நீங்கள் எங்கே ஃபைல் பண்ணலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்பவுஸ். மனைவி இருக்கக்கூடிய அந்த சொத்து காரணமாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம். அதே போல் கார்டன்ஷிப் ஆஃப் பர்சன். ஒரு பர்சனுக்கு 18 வயசு ஆகலை அப்படின்னா அவருக்கு கார்டினாக நீங்கள் அது தொடர்பாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். கஸ்டடி ஆஃப் மைனர், அதாவது குழந்தைங்களை கஸ்டடியில் வச்சுக்கிறதுக்காகவும் யாருக்கிட்ட வளரணும் அது தொடர்பாக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அடுத்த பிறகு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட். இவங்க ஒய்ஃபோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த செலவினங்களை கொடுக்குறதாகட்டும், அதே போல் சில்ட்ரன்ஸுக்காகட்டும், பேரண்ட்ஸுக்காகட்டும், இவங்களை யாரை மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அவங்களுக்கான அந்த மாதம் வந்து இவ்வளோ தொகையை வந்து கொடுக்கணும், அது மாதிரி தொடர்பான வழக்குகளையும் வந்து இங்கே வந்து நடத்தலாம். அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸில் ஃபேமிலி கோர்ட்னா என்ன, அது எதுக்காக உருவாக்குறாங்க, அதோடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.